The Chennai Silks in RD sale 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, சேலம் புதுச்சேரி சென்னை. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை, எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளம் தூரமே, மேகம் வந்து போகும், பூக்கள் தூரல் கொஞ்சம் தூருமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், எந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். நான் பகலிரவு நீ கதை நிலவு, என் வெயில் மழையே உன் கொடை அழகு. நான் பகலிரவு நீ கதை நிலவு, என் வெயில் மழையே உன் கொடை அழகு. நீ வேண்டுமே என் இதை எந்த நிலையிலும் எனக்கென நீ போதுமே. பர்சனல் ஃபேவரட் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் சார், நீங்கள் பாடினதும் பாடலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேவரட் சாங் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் சார். சண்டு கோழி கோழிவ சண்டு கோழி, கொஞ்சம் தழுவ தழுவ சொந்த கோழியா, கைய வச்சா நெஞ்சுக்குள்ளே குயுமுயா, இவ மீசலந்தன பாய போடுவ, சண்டை வந்துச்சா தள்ளி படுமையா, கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயாரே, கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா. அந்த சாங் லெட்ஸ் டாக் அபவுட் மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி சில பேரை நான் வந்துட்டு கேட்டே ஆகணும். ஏஆர் ரஹ்மான் சார், இவரை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் வந்துட்டு சொல்லணுன்னா என்னென்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சிம்பிள், அப்படியா? வெரி சிம்பிள் பர்சன். அதாவது ஹம்பிளாக அவர் ரூம்குள்ளே வந்ததே தெரியாது. இல்லை ஏன்னோ ஒரு ஷோ இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் குவாய்ட்டாக வந்து அவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி வந்து அப்படியே உட்காந்து ஸோ காம், பீஸ்ஃபுல் அண்ட் வெரி வெரி குட் வைப்ஸ் ஃப்ரம் ஹிம். இஸ் அன் அமேசிங் பர்சன் அண்ட் ஐ ரெக்கார்டட் மெனி சாங்ஸ் அண்ட் எவ்ரி டைம் வந்து எனக்கு அந்த அந்த காம்னஸ், அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு சிங்கர் வந்து சம் கம்போசர்ஸ் வந்து இல்லை இதுதான் பாடணும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஹீ கிவ்ஸ் அ லாட், ஓகே யூ கேன், வை டோன்ட் யூ ட்ரை திஸ், வை டோன்ட் யூ ட்ரை தட், ஓகே திஸ் இஸ் ஃபைன், திஸ் இஸ் நைஸ் அப்படின்னு ஹீ கிவ்ஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் டு த சிங்கர். ஸோ நம்மளும் வேறு வி கீப் ட்ரைங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஹிஸ் நேச்சர் இஸ் லைக் தட் அண்ட் அ வெரி வெரி சிம்பிள் ஹம்பிள் பர்சன். ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களோட ஒர்க் பேட்டர்ன் ஒரு ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ராஜா சார் ஒவ்வொருத்தரோட ஒர்க் ஸ்டைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ராஜா சார் வந்து கேட்கவே வேண்டாம். எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே இவரை பற்றி நான் நிறைய, இப்போது அஞ்சலி அந்த படம் இருக்கு இல்லையா மணிரத்னம் சார், அதுதான் என் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதாவது தமிழ் மியூசிக்கில் எனக்கு ஒரு ஏன்னா சில்ட்ரன் எல்லாம் பாடுறாங்கல்ல, நானும் குட்டி தான் அப்போது. இது என்னது குழந்தைங்கள்லாம் பாடி இவ்வளோ நல்லா இருக்கே இந்த சாங்னு எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ் சாங்ஸ் கேட்டதே அந்த சாங்கில் தான் கேட்டிருக்கேன். பட் அது எடுத்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோன்னு, ஒரு பாடணும்னு ஒரு ஆசை வந்தது அந்த இதில் தான். மைண்டில் வந்து இது யார், அவரோட பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அந்த எக்கோன்னு ஒரு கேசட்டில். ஸோ அந்த பிக்சர் பார்த்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அப்புறம் அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ என் மைண்டில் அப்படியே ஒரு பெரிய பில்டப் ஆகிடுச்சு அவரோட. அண்ட் ஏதோ ஒரு சைல்டு வாய்ஸ்க்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஆடிஷனில். அவங்க அசிஸ்டண்ட் தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க, ஐ மீன் எனக்கு அப்போது சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. உனக்கு தான்மா சான்ஸ், நீ மட்டும்தான் இந்த இதுலேயே குழந்தை, பாக்கி எல்லோரும் ஓல்டர் பீப்புள் தான், நான் மட்டும்தான் குழந்தை அதில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே ஃபைன், இப்போது ராஜா சார் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போகலாம் சரியா அப்படின்னு சொல்லி ஓகே போய் அவர் முன்னால் அவர் டியூனே மாற்றிட்டேன். அப்படியே பார்த்தாரு, என்ன பாடுற அப்படியே நடுங்கி ஒரு மாதிரி ஆகி நான் என்ன பாடுறேன்னு எனக்கே தெரியல, அப்படியே கிளேஸ் ஆகிடுச்சு, பிளாங்க் ஆகிட்டேன் நான் கம்ப்ளீட்டாக. அவரை பார்த்து அப்படியே அந்த சாங் போயிடுச்சா. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கூப்பிட்டாங்க, அதுவும் போயிடுச்சு. இந்த மாதிரி அவர் பார்த்தா எனக்கு பாட்டு வராது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ராஜா சார், இது அவர் பார்த்தாருன்னா ஓகே. அதுக்கப்புறம் பாடினேன், டோன்ட் வரி. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம். பட் அது வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னும் சரி நோ, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இந்த ஒரு 10 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு சாங்கை போய் அவர் முன்னால் பாடணும் அப்படின்னு ஒரு வெறியில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய், அப்புறம் உத்தம் சிங் சாரும் இருந்தாங்க, இவரும் இருந்தார் கம்போசிங்கில் உட்காந்து ஹார்மோனியமில் மாமா அப்படின்னு புஸ் போயிடுச்சு. ஒரு மீரா பஜனை போய் கம்ப்ளீட்டாக டியூனே மாற்றி பேச்சு வராது, அப்படியே போய் உட்காந்து சரி பாட்டாவது. இது இவ்வளோ வருஷமாக நான் அந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு அத்துப்படி அந்த சாங்கை டெஃபினட்டாக இது வந்து அப்படியே பாடிடும் வந்துடுவேன். சான்ஸ் கிடைக்கிறதோ இல்லையோ அவருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கொஞ்சம் பாடணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து அவரோட சாங் ஆரம்பித்தேன், 2வது லைன்லேயே என் பாட்டு வேண்டாம் போச்சு. அப்புறம் இந்த மீரா பஜனை போய் வேண்டாம் பாடின இல்லை, அவ்வளோதான் பே தான். ஆனால் போகும்போது அப்படியே பேக் எடுத்து போட்டு திரும்பி ஐ டிடன்ட் ஈவன் சே எனிதிங், ஐ ஜஸ்ட் வாக்ட் ஆஃப். தென் ஹி செட் பட் யுவர் வாய்ஸ் இஸ் குட் அப்படின்னு. ஓகே, ஏன்னா நான் பாடினது ஏதோ வேற டியூன் பாடிட்டேன், அதில் ஏதோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் many years later he remembered and he called me and I sang a solo for him. ஸோ அது போகிறோம் எனக்கு லைஃப்பில். அதுவும் என்ன, அவர் வந்து நான் வேற ஒரு ரூமில் இருந்தேன், அவர் வேற ஒரு ரூமில் இருந்தார், நான் அவரை பார்க்கவே இல்லை. அவர் சாங் கொடுத்துட்டாரு என் கையில். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இஃப் ஹி நியூ எனக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு. ஸோ சாங் அவரே பாடி எனக்கு கொடுத்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீ வந்து எனக்கு பாடிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த சோலோ சாங் எங்களுக்காக பாட முடியுமா? இந்த உலகில் நான் இருந்தாலும் எனது உலகம் வேறு, அதை கண்டு கொள்வதாறு. அந்த காற்று நெருங்குமா, இந்த கனலும் நெருங்குமா, விளையாட்டு பொருளை போல் இது விலைக்கு கிடைக்குமா, நீ தட்டினால் உனக்கு திறக்குமா என் உலக வாசலே. இந்த உலகில் நான் இருந்தாலும் எனது உலகம் வேறு, அதை கண்டு கொள்வதாறு. ஸோ இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேவரெட், நம்மளோட ஃபேவரெட், மெயினாக இது மட்டும் நான் சொல்லலைன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சோறு இருக்காது. எங்கள் அப்பாவோட ஃபேவரெட் காக்கா காக்கா படத்தில் இருந்து அந்த ஒரு சாங் உங்களோட ஃபேவரெட் இல்லை, எவர் கிரீன் சாங் ப்ளீஸ். என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே, நேற்றும் இன்றும் வேறா இன்று காணும் நானும் நானா, ஒரு சொல்லால் என வீழ்த்தை செல்லாதே, உன்னை ஒன்று சொல்லணும், உன்னை ஒன்று சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்கக்கூடாதா, நானும் மாறி போனதேன், என் நளினம் கூடி போனதேன், அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா. யாரை நான் கேட்பேன் நீ சொல்வாயா, யாரை நான் கேட்பேன் நீயே சொல்வாயா, நீயே சொல்வாயா, நீயே சொல்வாயா, நீயே சொல்வாயா.
காக்க காக்க படத்தில் வந்துட்டு என்னை கொஞ்சம் மாற்றி அந்த ஒரு சாங் வந்து இட் இஸ் லைக் எவர் கிரீன் சாங், ரிப்பீட்டடாக நாங்கள் வந்துட்டு கேட்போம். அந்த விஷயம்லாம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போதும் சரி, அந்த டைம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அப்போ தான் வெளியே எல்லாருக்குமே தெரிய வருது. எப்படி மேம் இருந்தது அது? ஆக்சுவலி இந்த சாங் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரிஸ் ஜெயராஜருக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் சாங், தாமிரா மேம்க்கு ஃபர்ஸ்ட் சாங், கௌதம் மேனனுக்கு ஃபர்ஸ்ட் சாங். அண்ட் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் நைட் ரெக்கார்டிங். ஆமாம், 2 மணிக்கு காலையில் பாடின சாங் இது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஷோக்காக போயிருந்தேன் பாண்டிச்சேரிக்கு. ஸோ போயிட்டு வர வழியில் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஷூட்டிங் எதாவது இருந்ததுன்னா அப்படி கார் ஸ்லோ பண்ணி யார் என்னென்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்லோ பண்ணும்போது கௌதம் மேனன் சார் வந்து மேலே பார்த்தேன் க்ரெயினில். கௌதம் மேனன் சார் சரி இறங்கி ஒரு அப்போ தான் நான் சாங் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு few weeks before that. ஸோ சரி போய் ஒரு ஹலோ சொல்லாமே அப்படின்னு. அப்புறம் அங்கே போகும்போது he said what a surprise, we are shooting your song only அப்படின்னு சொல்லி here there is. நான் ஆக்சுவலி இந்த பக்கம் பார்க்கவே இல்லை, நேராக அவரை பார்க்கும்போது அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி ஹலோ சார் how are you அப்படின்னு சொல்லி he said we are shooting your song only. ஜோதிகா அண்ட் சூர்யா அப்படி திரும்பி பார்த்தா ஜீப்ல உட்காந்துட்டு இருக்காங்க, ஹாய்னு சொன்னாங்க. ஓ மை காட், இட் வாஸ் ஸோ சச் அ மோமெண்ட் ஃபார் மீ. தென் தே இஸ் எ வெரி நைஸ் சாங். அப்புறம் ப்ளே பண்ணாங்க சாங். சரி யூ டென்ட் லிசன் டு த சாங் இல்லையா? லிசன் இல்லை, ரெக்கார்டிங் முடிச்சு இங்கே 2 மணி, அப்புறம் காலையில் 4 o'clock முடிச்சிட்டேன். ஸோ அப்படியே பேக்கப் எஸ்கேப், அவ்வளோதான். யூ டென்ட் லிசன் இல்லை முடிச்சதுக்கப்புறம் லிசன் டு சம் ஒன் ஸ்மால் பிட் அப்படின்னு சொல்லி then I listened to it. They said excellent song, ரொம்ப நல்லா இருக்கு, we are enjoying shooting it அப்படின்னு சொல்லி. ரெக்கார்டிங் டைம் அப்போ ஜிவிஎம் சார்லாம் வந்திருக்காங்களா? பிகாஸ் உங்களை ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமா? எப்படி மியூசிக் மேலே அவ்வளோ லவ் இருக்கு இல்லையா? இப்போ he enjoys music and he is there throughout. ரெக்கார்டிங் அப்போ இருந்தாங்க. Yeah, he was there. Tamra ma'am was there. She was 9 months pregnant அப்போ அந்த டைம்ல பாவம் she was also there. ஸோ he really அவருக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஒரு வார்த்தைக்கும் ஒரு யூனோ ஷோயிங் தட் அந்தந்த ஃபீல் எப்படி கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி பாடலாம், இல்லை லிரிக்கை மாற்றணும்னு சொன்னேன். ஹீ இஸ் வெரி வெரி மெட்டிகுலஸ் தட் வே. சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம் இருக்கும்ல, இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமில் எப்பயாச்சும் பேசியிருக்கீங்களா? ரீசெண்ட் டைம்னா என்னோட ப்ரொடக்ஷன் டைமில் தே ஆர் ஆக்சுவலி வெரி ஹேண்ட்ஸ் ஆன் பேரண்ட்ஸ். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் எங்களுக்கு வந்து ரிஹர்சல் இருக்கும். யாரா ஒருத்தர் மோஸ்ட்லி 90% they will be there to pick up the kids. இல்லை ஏதாவது வந்து கேட்கணும், இல்லை just to meet. They're very hands on and that's so I really enjoyed that about parents, you know. யுவன் சங்கர் ராஜா சார், அவரை பற்றி பேசலன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ எண்ட் ஆகாது. எப்படி அவர் ஒர்க் பண்ணுறாரு, எப்படி அந்த டியூன் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய கம்போசிங்கில் உட்காந்துருக்கேன். முன்ன ஐ நோ ஹிம் ஃப்ராம் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே ஐ நோ ஹிம். வேலை அதில் தான் நான் பாடினேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் when I was 15 years old. ஸோ அப்போலேருந்தே வில் கீப் ஆன். நிறைய ஃபில்ம்ஸ் பாடியிருக்கேன். ஸோ கம்போசிங் பண்ணும்போது கூட he will see how it is, he'll call me, then we'll record. So really very very cool guy from that time. அப்போ எப்படி இருந்தாரோ இப்போ கூட he is just the same and ரொம்ப நக்கல். he actually is very very humorous and very funny. He keeps he'll keep troubling everyone in a fun way. He's full of fun. ஆனால் பார்த்து ஆள் பார்த்தா தெரியாது. he is very very silent but அப்படியே ஒரு ஜோக் அடிச்சு போயிட்டே இருப்பார். you know, he's like that. So it's really sweet guy. ஒரு பிஹைண்ட் இட்ஸ்க்காக நீங்கள் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா என்ன பாட்டு டெடிகேட் நான் சோறு சாப்பிட வேணாமா? டெஃபினட்டாக. ஓகே காய்ஸ், ஸோ பிஹைண்ட் இட்ஸ் மக்களே இது உங்களுக்காக. Okay, keyword illama. Just I want you to sing along with me also. Adala in the song is just a bubbly song, okay? And one Kamal sir kana paadna or song. Okay. Super. Vai raja vai un valadu kaiyai vai sei raja sei un sevai ellam sei annam ellam poi poi idlanum pennum meimai bhajan bhajan kadal bhajan sing bhajan bhajan பஜன் பஜன் காமம் பஜன் சிங் பஜன் 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 பஜன். அக்கார்டிங் டு யூ லவ் அப்படின்னு வந்து சொல்லும்போது
நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு பாட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. லவ் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, கேரிங். அதாவது இன்னும் ஒரு ஜீவனை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து, இப்போது இவர் இருக்கார் எனக்கு கம்ப்ளீட்டாக டோட்டலாக எந்த வேலையும் என்னை பண்ண விட மாட்டார். டோட்டலி ஹி டேக்ஸ் கேர், ஹி டேக்ஸ் சார்ஜ். ஸோ அதில் வந்து எனக்கு அந்த லவ் தெரியுது. அதே மாதிரி நான் வந்து இவருக்கு என்ன அவளை தான் கேட்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை வெர்ஷன் ஆஃப் இட் ஃப்ரம் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். யுவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ்? நான் வித்யாசாகர் சாருக்கு ஒரு ஆடிஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கேட்டுட்டு யூ டோன்ட் ஆஸ்க் எனிபடி ஃபார் சான்ஸ், ஐ எம் கோயிங் டு லான்ச் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஒரு சாங். அதுவும் கே பாலச்சந்தர் சார் ஃபில்மில் 100th ஃபில்மில் ஒரு சோலோ சாங் கிடச்சிது எனக்கு. பட் எனக்கு அந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டான ஒரு சாங். ஸோ அது இன்னைக்கு ஐ தாட் ஐல் சிங் ஃபார் யூ. குட்டி குட்டி கவிதை நானே, சுட்டி சுட்டி குழந்தை நானே, சட்டை போட்ட பூவும் நானே, ஜாடை பேசும் மூடை நானே, குடை பிடிக்கும் மழைதான், குதித்து வரும் மலைதான், கவிதைகளின் விதைதான், கடவுளுக்கே வரும் நான். குட்டி குட்டி கவிதை நானே, சுட்டி சுட்டி குழந்தை நானே, சட்டை போட்ட பூவும் நானே, ஜாடை பேசும் மூடை நானே. லைஃப் அப்படின்னு வந்து சொல்லும்போதே சார் வந்துடுவார் உள்ள இல்லையா? 20 years ஆஃப் லவ், அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு. இதுக்கு மேலே டீட்டெயில் நான் போனோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 16 years of marriage, 4 years of courtship. ஸோ எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணீங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள். அதுவும் பாருங்கள் தற்செயலாக நடந்தது. எனக்கு நான் வேற ஒரு ரெக்கார்டிங்காக என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. செல்வா தெரியும் இல்லையா, ஆக்டர் செல்வா. ஸோ அவங்களோட ஃபில்மில் என்ன ஒரு சாங் பாடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதே ஃபில்மில் இவர் வந்து செல்வாவோட ஃப்ரெண்டு. ஸோ இவருக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அவர் வாய்ஸ். தெரியல, அது என்னை மீட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். பட் நல்லா பாடுவார். ஸ்மியூலெல்லாம் இவர் சாங்ஸ் இருக்குது, போய் பாருங்கள். இட்ஸ் அமேசிங். ப்ரைவேட்டாக வச்சுருக்காரா தெரியல, அது பப்ளிக்காக மாற்றிட்டு ரொம்ப நல்லா பாடுவார். ஆக்சுவலி என்னை விட ஜாஸ்தி இந்த வீட்டில் அவர் குரல் தான் கேட்கும். சூப்பர் மேம். ஸோ வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது? யூ? him only. பட் ஆனால் யூ காட் த ஃபோன் நம்பர் அப்படின்றது வி காட் த டீட்டெயில்ஸ். சாரி, அது நாங்கள் இப்போ கேதர் பண்ணிட்டோம். ஓகே அப்போ நீங்கள் தான் ஃபோன் நம்பர் வாங்கினது வந்து ரெக்கார்டிங்காக. அவர் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஓகே ஐ வுட் லைக் யுவர் நம்பர் ஸோ ஐ கேன் கால் யூ ஃபார் ரெக்கார்டிங்னு சொல்லி வாங்கின நம்பர். பட் ஆனால் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த கீபோர்ட் இருக்கு இல்லையா, இந்த கீபோர்டில் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் அதை அப்படியே வந்து ஒரு டியூன் மட்டும் லைட்டாக நீங்கள் ஒரு கார்டை பிடிங்க போகிறோம். 1 2 3 ஓகே. அப்படியா? பாஸா இதுவா? இது 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 ஐயோ ஃபிங்கரிங் இல்லை தப்பு. லெஃப்ட் ஹேண்ட் ஓகே. You hold here. Okay. And third finger here. And thumb here. மியூசிக் போர்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது நம்ம எப்படி இருக்கு? ஓ ஓகே, செகண்ட் ஃபிங்கர். தென் செகண்ட் இல்லை இல்லை, அது தேர்ட் எடுத்துட்டு செகண்ட் போடுங்க. செகண்டா? இது ஓகேயா? இல்லைங்க, தேர்ட் இடத்துல புரியல. சரி காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் இங்கேருந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இருக்கேன். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். சி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ ஸோ மச். ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் ஆனஸ்ட்லி. இதெல்லாம் கொஞ்சம் கலாய்ச்சேன், அது கண்டுக்காதீங்க. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபார் யூ அண்ட் சிங்கிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. താരാ ബിഹൈൻഡ് ഷോർട്ട് ഫിലിം കോൺടെസ്റ്റ് ഈ വർഷം ഉണ്ടോ? பிஹைண்ட் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இந்த வருஷம் கிடையாது. பட் அதுக்கு பதிலா பிஹைண்ட் இட்ஸ் கோல்ட் மூவி சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க.
மூவி சேலஞ்சா அப்படின்னா எடுக்கிற ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா? 65 நிமிஷத்துக்கு மேலேயா? ஆமாண்டா, இது ஷார்ட் ஃபிலிம் இல்ல. சரி அப்படி எடுத்துட்டா எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. ஆ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 lakhs, செகண்ட் பிரைஸ் 5 lakhs, தேர்ட் பிரைஸ் 3 lakhs. Wow. இது மட்டும் இல்ல, இதை தவிர ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு சொல்லி 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 lakhs கேஷ் கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலி 13 அவார்டா? எஸ், 13 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. கிளம்புறியா? எடுக்கிறோம். அவன் எடுக்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு இதை பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. எடுத்துருவான் போல இருக்கு. The Chennai Silks in ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. Let the celebrations begin. School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, சேலம், புதுச்சேரி, சென்னை.